ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா சுவையான ஸ்ரீலங்கன் எக் பன் தான் செய்ய போறோம். என்ன செம்ம டேஸ்டியா இருக்கும். என் மகன் பாத்தீங்கன்னு சொன்னா கூடுதலா ஸ்கூலுக்கு போய்க்க பெரிய நான்சென்ஸ்ல அதான் வாங்கி சாப்பிடுறேன். பிடிக்குமில்ல, நல்லா இருக்குமில்ல எக் பன், செம்மையா இருக்கும். அது எப்படி செய்ய போறேன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சோபா சோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா எக் பன் தான் செய்ய போறேன். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா உருளைக்கிழங்கு பிரட்டல் கறியும் செஞ்சு வச்சு அதுவும் செய்ய போறேன். அப்ப ரெண்டும் செஞ்சா சூப்பரா இருக்குமே. என்ன முட்டை பன் விருப்பமானாக்கள் அதை சாப்பிடலாம், இது விருப்பமானாக்கள் இது சாப்பிடலாம். அதால தான் நண்பர்களே, வாங்க இப்ப கடை செய்யலாமா. இங்க பாருங்க பாபா. ஹாய் ஹாய் சொல்லுங்க. ஹாய். இந்த பிள்ளை வந்து ஒரு நோட்டி பிள்ளை நண்பர்களே. இங்க பாருங்க. பைக் ஓடுங்க ஓடுங்க. பைக்கா காரா? இது கார். என்ன? சரி, ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. நிமிஷத்துக்கு ஒரு ஷூவும் போட்டுக்கொண்டு பாருங்க, அவளை குட்டி கொண்டே பாருங்க. இங்க சின்ன கொண்டே கட்டிக்கொண்டு ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஓகே ஓகே நண்பர்களே, வாங்க செய்யலாம். அதுக்கு முன்னாடி சோபா சாஸ்ல கறி பவுடர் இருக்கு, கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், யார் யாருக்கு என்னெல்லாம் தேவையோ மறக்காம நம்பர் கொடுக்குறோம், டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுப்போம், கீழே கொடுப்போம். என்ன தொடர்பு கொள்ளுங்க, ஸ்கிரீன்லயும் கொடுப்போம், வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே வாங்க கடை செய்யலாம். இங்கால முட்டையும் உருளைக்கிழங்கும் அவிய வச்சாச்சு. இது அவியட்டுக்கும். இதுல தண்ணி எடுத்துருக்குன்னு பாருங்க, ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகுறதுக்கு. நோமல் அப்படி கை பொறுக்கிற சூடு இருந்தா போதும். இங்கால மா எடுத்தாச்சு, முட்டை இருக்கு. இப்ப இதுக்கு வந்து சீனி சேர்ப்போம். முதல் 1 2 2 இதோட ஈஸ்டும் சேர்க்கிறேன். 1 2 2 மா வந்து 1 கிலோ எடுத்துருக்கிறேன். 1 கிலோவுக்கு 2 ஈஸ்ட் தான் சேர்க்கிறேன். இப்ப ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். ஈஸ்ட் நல்லா சேர்த்து என்ன இல்லம்மா, ஈஸ்ட் ஆக கூட சேர்க்க கூடாதுல்ல, கணக்காத்தான் சேர்க்கணும். ஈஸ்ட் கூடுதலா நார்மலா ஈஸ்ட் பாவிக்கவே கூடாது. இன்னும் நல்லா பொங்கி வரும். கூட போட்டா இன்னும் பொங்கி வரும், அதுங்களுக்கு கூடாது உடம்புக்கு. என்ன இப்ப எல்லாம் கலந்து விட்டுட்டு மூடி வைப்போம். இது ஒரு 5-10 நிமிஷம் நல்லா ஆக்டிவேட் ஆகி வரட்டுக்கும். அங்க பாருங்க நண்பர்களே, தண்ணி ஓடுது. ஒவ்வொரு நாளும் இந்த தண்ணி ஓடிக்கொண்டே இருக்குது நண்பர்களே. இதுக்கு ஒரு முடிவே இல்லாம இருக்குது. ஒரு கத்து மழை வந்தோம்னா நீ வேண்டி ஓடுது. நான் நினைக்கிறேன் என்ன பிரச்சனையோடா மழை தண்ணி பட்டு எதுவுமே என்ன அந்த அந்த ஓவலோட் ஆகுது. அந்த இது இன்னும் அப்ப சொல்லுவார் என்னது அதுல போடுவாங்க, அது என்னன்னு தெரியல. ஒரு வயசான ஐயா தான் நிப்பர் பார்த்தவே. ஆனா அப்படி இருந்தும் அது போகுது. அந்த ஐயாவுக்கு கூப்பிட்டு சொன்னா அவர் தண்ணியை பூட்டி விடுவார். அவரை காணே இல்லை, இப்ப வருவார். ஓகே நண்பர்களே, நாங்க கோப்பி குடிச்சிட்டு வரனால சோபா சாஸ் கோப்பி சுடச்சுட போட்டிருக்கோம். இன்றைக்கு மழை இல்லை நண்பர்களே, பாத்தீங்களா நல்ல வெயில் அடிச்சு கொண்டிருக்கு. என்ன பாருங்க, இங்கால ஈஸ்ட் நல்லா பொங்கி வருது. இனி மாவை பாருங்க, மாவை அப்படியே ரவுண்டு கட்டி விடுவோமே, பேக்கரியில குழைக்கிற மாதிரி. அப்படி குழைப்பி நண்பர்களே, இப்படி ரவுண்டு கட்டி பார்த்தீங்களா? என்ன அதுக்கு பிறகு சூப்பரா இருக்கா? இதுல வந்து ஈஸ்டை நாங்க விடுவோம். இதோட ஒரு முட்டை உடைஞ்சிட்டு படுக்கும் போது வெடிச்சிட்டு சாடையா அதான் இந்த கோது உடைஞ்சது தானே அதுதான். இனி இதோட உப்பு கொஞ்சம். இதெல்லாம் அப்பா தான் சரி, என் அம்மாவும் கூட குழைக்கிறதுக்கு. அப்பாவும் நல்லா டக்குன்னு குழைச்சிருவாரு. இனி நாங்க குழைப்போம். என்ன எப்படி குழைப்போம்? ரெண்டா குழைச்சி தருவார் வேலை ஆளுக்கு. என்ன முதல் இதை கலந்துட்டு அதுக்கு பிறகு தண்ணி காணாட்டிக்கு பார்த்து விட்டு குழைப்போமா. இப்ப இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இனி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு குழைக்க வேண்டிய, ஒரு அடியா விடாம பார்த்து பார்த்து விட்டு குழைச்செடுப்போம். இப்ப காணாது மறுபடியும் இப்படி பார்த்து பார்த்து விட்டு குழைப்போம். இப்ப இந்த மாதிரி குழைச்சாச்சு. இனி பட்டர் சேர்ப்போம். நல்லா பட்டர் சேர்த்து நல்லா ரெட்டி குழைக்கணும். முதல்ல அந்த பட்டர் சேர்த்து குழைக்க அந்த கையெல்லாம் ஒரு மாதிரி இப்படி ஈரமா இருக்கும். பிறகு நல்லா குழைக்க அப்படியே எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடும்.
நல்லா குழைக்கணும். பட்டரை சேர்த்துட்டு நல்லா குழைக்க, எவ்வளோத்துக்கு குழைக்கிறோமோ அவ்வளோத்துக்கு நல்லா வரும். இப்போ பாருங்க நண்பர்களே, நல்லா குழைச்சாச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி குழைக்கணும். எவ்வளோத்துக்கு குழைக்கிறோமோ அவ்வளோத்துக்கு சூப்பராக வரும் பார்த்தீங்களா? இனி இதில் கொஞ்சமாக எண்ணெய் இப்படி வடிவா பூசி விட்டுட்டு இந்த காயாமல் இருக்கிறதுக்கு மேலாலையும் இப்படி பூசி விட்டுட்டு சரியா இதில் வைப்போம். இது ஒரு மணித்தியாலம் இல்லை ஒரு 3/4 மணித்தியாலம் இப்படி இருந்து நல்லா ஊதி விரட்டுக்கும். சரியா? அதுக்குள்ள நாங்கள் அடுத்த வேலையில செய்வோமா? உருளைக்கிழங்கு கறி செய்ய போறேன். அதுக்கு சட்டியை வைப்போம், சூடாட்டும். சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்ப்போம், தேங்காய் எண்ணெய். எண்ணெய் சூடாட்டும். எண்ணெய் சூடாயிட்டு கடுகு கொஞ்சம் சேர்ப்போம், கடுகு பொரியட்டும். நோ நோ பாருங்க நண்பர்களே, ஏற்கனவே ஒரு வேலை பார்த்து எனக்கு இந்த அடிப்பா அந்த அஞ்சு அடிப்பா எல்லாத்தையும் ஒன்று மண்டா கலந்து விட்டுருவாள். சேர்த்து நாங்க படாத பாடுபடணும் நண்பர்களே. கடுகோட சேர்த்து என்னத்தை ஒரு சீரகத்தை கலந்து விடுவாள், மிளகோட சேர்த்து வெந்தயத்தை கலந்து விட. நாட்டி கடுகு வெடிக்குது பாருங்க. ஓம் பாரு கருவேப்பிலை பண்ணிட்டா, பச்சை மிளகாய் அப்படி குட்டி குட்டியா வெட்டி வச்சுக்கேன், பச்சை மிளகாய் சின்ன வெங்காயத்தையும் அப்படி வெட்டி வச்சுக்கேன், எல்லாத்தையும் சேர்ப்போம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டுக்க. கொஞ்சமா உப்பும் சேர்க்கிறேன், வதங்கட்டும். இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா நண்பர்களே. இனி வந்து கொஞ்சமா கட்டத்தூள், கொஞ்சமா மிளகுத்தூள். மிளகுத்தூள் நல்லா போட்டா தான் நல்லா இருக்கும் சாப்பிட. மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள், இதோட உப்பு கொஞ்சம், எல்லாத்தையும் சேர்த்து கலந்துடுவோம். இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இனி உருளைக்கிழங்கு அவிச்சு இந்த மாதிரி தோலை உரிச்சு மசிச்சு வச்சிருக்கிறேன், அதையும் சேர்ப்போம். இப்போ இதையும் நல்லா கலந்து விடுவோம், நல்லா கலந்து விடுவோம். அப்படியே ஸ்ட்ராபெரியா? ஸ்ட்ராபெரி ஃபினிஷா? முடிஞ்சு நாளைக்கு வாங்குவோம். பாருங்க கறி ரெடி ஆயிட்டு இனி இறக்குவோம். பார்த்தீங்களா சூப்பரா கறி ரெடி ஆயிட்டு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பன்னுல இதை வச்சு செஞ்சோம்னா கறி பன், என்ன இது மரக்கறி கறி பன். சரியா? இப்ப வாங்க வந்து பாருங்க எப்படி பொங்கி வந்துருக்கண்டு. பாத்தீங்களா எப்படி பொங்கி இருக்கு? சூப்பரா பொங்கி இருக்கு. இனி இதை எடுத்து பாத்தீங்களா நல்லாவே பொங்கிச்சு. இனி எங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து பீஸ் போடுவோம். இந்த மாதிரி இப்படி இதுல வைக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் செய்துட்டு காட்டுறேன். இப்ப இந்த மாதிரி பிரிச்சு விட்டாச்சு. இனி கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் எல்லாத்துக்கும் மேலால பூசிட்டு இந்த மாதிரி இப்படி எல்லாத்துலயும் தேங்காய் எண்ணெய் ரெண்டா காயாது கொஞ்சம், அதுக்காகத்தான். இப்படியே ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும். இதுல ஒரு முட்டை ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன். இதுல வந்து ஒரு கொஞ்சமா உப்புத்தூள் போட்டுட்டு இதை நல்லா பீட் பண்ணிடுவோம்.
இப்போ இது இருக்கட்டும். பார்த்தீங்களா நாங்கள் பிடிச்சி வச்சது இப்படி பொங்கி வந்திருக்குண்டு. இனி இதில் ரேக்கு கொஞ்சமாக எண்ணெய் பூசி விடுவோம். வாங்க ரெடி பண்ணுவோம். கொஞ்சமாக எண்ணெய் அப்படி விட்டுட்டு நாங்கள் முதல் ரெடி பண்ணதை எடுத்து பாருங்க எப்படி வந்திருக்கட்டும் பொங்கி. பார்த்தீங்களா எப்படி இந்த மாதிரி அமர்த்தி விட்டுட்டு எப்படி எடுக்க வேண்டிய பார்த்தீங்களா இதை நல்லா அமர்த்தி விடணும் இப்படி. அப்போதான் ரெண்டு பின்பக்கத்தை இப்படி அமர்த்தி விடணும். இப்படி எடுத்துட்டு இப்படி விட்டோம்னா சரி. இனி இதில் வைப்போம். இது இப்போ நார்மலாக செய்கிறேன். இப்போதைக்கு முதல் ஒரு வரைக்கு நார்மலாக எக் பண்ணுக்கு செய்கிறேன். அதுக்கு பிறகு அடுத்தது நான் கறி வச்சு செய்வேன். இப்போ பாருங்க இது முட்டை பண்ணுக்கு செஞ்சு வச்சிருக்கிறேன். இதில் இந்த கறியை வச்சு செய்ய போகிறேன். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இதில் நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கிற கறியை இப்படி நீட்டாகவும் வைக்கலாம், முக்கோணமாக நாங்கள் கறிபன் செய்வோம் அந்த மாதிரி கூட வைக்கலாம். இப்படி இப்படி நல்லா அப்படி அமர்த்தி விடணும். இல்லைன்னு சொன்னால் அந்த கறிகள் வெளியில் வர பார்க்கும். இப்படி தான் வைக்கலாமா? இதில் ஒன்று வைக்கலாமா என்ன? இதே மாதிரி மற்றதையும் ரெடி பண்ணுவோம். இதில் இப்படி முட்டை வச்சும் செய்யலாம் நண்பர்களே, நல்லா இருக்கு. என்ன தம்பி விதம் விதமாக ரை பண்ணுறது தான். நல்லா அமர்த்தணும். இந்த மாதிரி வெளியில் வச்சாத மாதிரி இப்படி அமர்த்தி விட்டுட்டு இந்த பக்கம் திருப்பி எப்படி பார்த்தீங்களா கொஞ்சம் இது இந்த இடத்துல மெல்லிசா தான் இருக்கு. ஆனால் பரவாயில்லண்ணா கொஞ்சம் முறுக்கா இந்த பக்கம் அமர்த்தி விட்டு இந்த பத்தியா திருப்பி பிடிக்கதான் தெரியும். அவ்வளோதான். இப்போ பாருங்க எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இனிமேலால முட்டை பூசி விடுவோம். இப்போ பாருங்க எல்லாம் முட்டை பூசியாச்சு. இனி நாங்கள் அவனில் வைக்க வேண்டியதான். அவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கிறேன். வெப்பம் அப்படி வைக்கலாம். இது மட்டும்தான் வைக்கலாம். வச்சுட்டு டெம்பரேச்சர் அவ்வளவு ஒரு 180 மாதிரி வச்சிருக்கிறது. டைம் ஒரு 20 நிமிஷம். இல்லை இல்லை இந்த பக்கம் என்ன புதாவன் தானே நண்பர்களே. இப்போ நாங்கள் 20 நிமிஷத்தால பார்ப்போம். சரியா? இப்போ பாருங்க நாங்கள் எடுப்போம். இனியா எப்படி வந்திருக்கு கவனம் சுடும். வாசத்தை பத்தி இடம் தம்பி. இப்போ இதை வைப்போம் முழுக்க. பாருங்க இதுக்கே நாங்கள் பட்டர் பூசி விடுவோம் மேல.
சூட்டோடையே பட்டரை பூசிடணும். இதுல கொஞ்சமா பட்டர் இருக்கு. இதுக்கு கொஞ்சம் மிளகுத்தூள், லைட்டா ஒரு சொட்டு உப்பு சேர்த்துட்டு கலந்துடுவோம். இங்கே பாருங்க, கறி மிளகாய் எல்லாம் வெட்டி வச்சுட்டோம், முட்டை வெட்டி வச்சுட்டோம். இது முட்டை பண்ணுக்கு சரியா ஆரோனும் சூடுதான், கொஞ்சம் பொறுங்கவா. இப்போ பாருங்க, இனி இதை வந்து எப்படி வெந்திருக்கு பார்த்தீங்களா பின்னால எல்லாம். நடுவில் இப்படி வெட்டி விடணும். அதுக்கு பிறகு பட்டர் மிளகு தூள் போட்டு வச்சிருக்கேன் தானே, அதை அப்படியே நடுவில் பூசி விடணும். பார்த்தீங்களா, பூசியாச்சு. இனி வந்து முட்டையை வந்து இதுக்குள்ள வைக்கணும். இந்த மாதிரி வச்சு இதுக்கு பிறகு இங்கால இப்படியும் வைக்கணும். இங்கால கறி மிளகாய் பாருங்க, சும்மா நோமலா கடையில பாத்தீங்கன்னா இப்படி முட்டையும் வச்சுட்டு கறி மிளகாய் வச்சுட்டே கொடுத்துருவீங்க சில கடையில. ஆனா நாங்க தக்காளி பழம் எல்லாம் வச்சு, தக்காளி பழம் எல்லாம் வச்சு சாப்பிடக்கு சூப்பரா இருக்கு. இன்னும் கொஞ்சம் நீளமா இருந்திருக்கு, செஞ்சிருக்கலாம். என்ன நீளமாவா? அப்போ இடம் இருந்திருக்கு. கொஞ்சம் பெருசா. பச்சை மிளகாய் பாருங்க, அதெல்லாம் சேர்த்து சாப்பிட சூப்பரா இருக்கும். பார்த்தீங்களா நண்பர்களே, இப்படிதான் பெப்பினேன் கடையில. சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு? எப்படி இதான் முட்டை பான். இதே மாதிரி செஞ்சிருப்போமா? ஓகே நண்பர்களே, இப்ப எங்கட சூப்பரான வந்து பாருங்க எக் பன் கறி பன் ரெடி. வாங்க சாப்பிடுவோம். யூட்டு சாப்பிடுறீங்களா? ஏன் நீ பாருங்க, இது வந்து எக் பன், அதுக்கு பிறகு இது வந்து கறி பன். பாருங்க எப்படி வந்திருக்கு சாஃப்டான. உடனே அமர்த்தினோம்னா கல்லு மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் ஆற விட்டு தான் எடுக்கணும். வாங்க சாப்பிடுவோம். ஓகே நண்பர்களே, நான் சாப்பிட போறேன். வாங்க சாப்பிடலாம். முதல்ல இதுல இருந்து ஆரம்பிப்போம். இதுல இருந்து ஆரம்பிப்போம். என்ன அப்பா சாப்பிடலையா? அப்ப சாப்பிடலையா? வாங்கலன்னு சாப்பிடுங்களேன். ஓகே நண்பர்களே, நான் சாப்பிடுவோம். சோஸ் அதுதாங்க, சோஸ். இப்படி சோஸ் விட்டு சாப்பிட துறந்தானே இருக்கு. புதுசா பாப்போம். துறந்தாங்க வடிவேல் சொன்ன மாதிரி தான். எப்படிதான் கண்டுபிடிக்கிறீங்க? அன்னைக்கு வேண்டி கொண்டு வந்தாங்க. என்ன ஹீல்ஸ் இல்ல, மறந்துட்டேன். இப்ப விடுவா. ஓ கணக்கு நல்லா இருக்கு நண்பர்களே. இப்படி சோஸ் விட்டு சாப்பிடுவேன் தெரியுமா? விருப்பம் இல்லாதாக்கள் நீங்கள் சாப்பிடாம விடலாம், சோஸ் இல்லாம. சரியா? ஆனா வாயத்தான் கொஞ்சம் பெருசா ஆவண்டு கடிக்கணும். என்ன நான் ஏற்கனவே 2 பன் சாப்பிட்டேன். அப்படியே நல்லா இருக்கு. இது பாருங்க ஹரிபம். ரொம்ப சாஃப்டா இருக்கு. பார்த்தீங்களா உங்களுக்கு எல்லாம் அவிஞ்சு எப்படி வந்திருக்கேன்னு. சூப்பரா இருக்கும். சால் பாருங்க எப்படி. அது வந்து இந்த மரக்கறி கரிபன் அந்த மாதிரி ஒரு சுவையில இருக்கு. நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு? அடிதூள் செம. இதுல வந்து கொஞ்சம் சோஸ் காணாது. இந்த இடத்தையும் கொஞ்சம் விடுவோம். அங்கதானே இருக்கு, அதுகிட்ட போக கொஞ்சம் லேட் ஆகும்.
தக்காளி ம் ம் இதெல்லாம் எடுத்து சாப்பிடுவோம் அதுக்கிட்ட வர கொஞ்சம் லேட் ஆகுது நண்பர்களே. ம் அப்படியே சாப்பிடுறதுதான் நல்லா இருக்கு. ம் அப்படியே சாப்பிடுறதுதான் நல்லா இருக்கு. ம் ஏன்னா இது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் அழகான். ம் அவர் தான் கூடுதலா சாப்பிடுறது. ம் ஜோசப் இல்ல ஸ்கூலுக்கு தான் சாப்பிடுறாங்க. அப்படி இருக்கு நண்பர்களே, செம்ம டேஸ்டா இருக்கு. சொல்லி வேலையில ஆனா நல்ல வடிவா கம்ஃபர்டபுல்லா இருந்து சாப்பிடணுமே, அப்படியே பிச்சு எடுத்து அந்த மாதிரி சாப்பிடணும். ஆனா உண்மைக்கு நல்லா இருக்கு. கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க சரியா? ம் அதுக்கா இருக்கு எல்லாத்தையும் வச்சு முடிச்சு விட்டேன். அநியாயமா கூட இல்லை. அதோட அடித்தூள் செம்ம அப்படி இருக்கு நண்பர்களே. நீங்க செஞ்சு பாருங்க. அவன் இல்லைன்னு சொன்னா நீங்க நான் நிறைய வீடியோ காட்டி இருக்கேன்னு என்ன அடுப்புல கூட செய்யலாம். சூப்பரா வரும். செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டாடா. இதுதான் ஸ்ரீலங்கன் எக் பன், முட்டை பன். எல்லா கடையிலும் இங்க கிடைக்கும் நண்பர்களே தெரியுமா? நாங்க இப்படி பிச்சு பிச்சு கையில வச்சு வச்சு சாப்பிடுவோம்.